ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட எஃபெக்ட் ட்ரக் ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இந்த இது பாசிபிளாக வந்து நல்லா தான் இருக்கும். பேட்டர்ன் வைஸ் இன்னைக்கு 6ஆம் தேதி ஆயிடுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் 5 நாளைக்கு 4 வீடியோ தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் நான் கொடுக்கல. பிகாஸ் எனக்கு என்னடா இது நல்ல வினிங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் கேப் விட்டேன். பட் நம்ம 5 வீடியோ கொடுத்துருந்துருக்கணும். பட் 4 தான் கொடுத்துருந்துருக்கோம். ஸோ அந்த 4ல் 4 நாளுமே நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கல. அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். வின்னிங் கிடைச்சா தானே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் கண்டினியூஸாக ஒரு 5-6 நாள் ஃபெயில் ரிசல்ட் கிடைச்சது. பட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. அப்படியே நமக்கு மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தாலும் 7 நாளுக்கு மேலே நடக்காது. அதுக்கப்புறம் ரெகுலரான வின்னிங்ஸ் கிடைச்சிடும். மோரோவர் நம்மளோட சேனலில் நம்ம மந்த்லி 25லேருந்து 26 நாட்கள் வரைக்கும் வின்னிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் செப்டம்பர் மந்த்லேருந்து நான் பேட்டர்ன் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன்னா திரும்ப நம்ம வின்னிங்கை பிடிக்க முடியாது. பழைய ஃபார்முக்கு நம்ம வரணும் இல்லையா? ஸோ அதனால தொடர்ந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. ஸோ மோரோவர் 6ஆம் தேதிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் டிசிஷன் எடுத்திருக்கேன். பார்ப்போம் ரிசல்ட் எவ்வளோ ஃபேவராக வருதுன்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா 7, 8 ஆச்சு இல்லையா? ஸோ 28 நாளும் சரி, 85 நாளும் சரி, 75 நாளும் சரி அடிச்ச டைம்லாம் ஸோ நம்ம ஏதோ ஒரு படி எப்படி அடிச்சிருக்காங்க, எப்படி அடிக்க போகிறாங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்லாம் இல்லை. ப்ரீவியஸ் ரிசல்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு. 7, 7, 14, 14, 4, 18 இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்னா செகண்ட் நம்பர் சூஸ் பண்ணிட்டு ஆடிங் அண்ட் அதோட பவர் 8 1 9 அண்ட் அதோட பவர் 4, 3 நம்பரும் தேவைப்படுது. ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான். என்னடா ஆல்போர்டுக்கு 3 நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னா ஒரே ஒரு கால்குலேஷன் தான். பட் இருந்தாலும் இந்த சிங்கிள் கால்குலேஷனுமே ஆல்போர்டுக்கு 2 நம்பர் தான் கிடைக்குது. பார்ப்போம் ரிசல்ட் ஃபேவராக வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிட்டா 9 9 18 ஒன்று சொன்னேன்னா செகண்ட் நம்பர் ஆடிங்க்கு பவர் 8 9 4 2 போர்ட் பாஸ் இருக்கு பாருங்க. 7 சேம் அதே கொஞ்சம் 5 10 10 8 18 தான். திரும்பவும் அதே தான் செகண்ட் நம்பர் ஆடிங்க்கு பவர். ஸோ இதில் 8 மட்டும் பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். அப்புறம் சேம் அதே கான்செப்ட் தான். 8 5 13 13 4 17. ஓகேவா? ஸோ செகண்ட் நம்பர் அந்த ஆடிங்க்கு பவர் எடுத்தோம்னா 1 7 8 8ஓட பவர் 3. ஸோ இதில் 7 8 3 பாருங்கள் பி போர்டு ஒரு கூட்டாக இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். 3 3 6 6 9 15. ஸோ செகண்ட் நம்பர் 5 ஆடிங்க்கு பவர் 5 1 6 அதோட பவர் 1. ஸோ இதுலேயும் பாருங்கள் பி பாஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே ஏ இல்லைனா பி, ஏ இல்லைனா பி, இது மட்டும் தான் பாஸ் ஆகிட்டு வருது. ஸோ அதனால இந்த டைம் ஏ இல்லைனா பிக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஏ இல்லைனா பி மட்டும் தான் வரும் சொல்லி நம்ம ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்ல முடியாது இல்லையா? அதனால நான் வந்து ஓவரால் அவுட்புட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுதான் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி செகண்ட் நம்பர் ஆடிங் பவர் எப்படி எடுத்தாலுமே ஃபுல்லாக ஆட் பண்ணாலே ஒன்று தான் கிடைக்கும். செகண்ட் நம்பரும் இல்லை, ஆடிங்க்கு பவரும் இல்லை, அதோட பவர் எடுத்துக்கலாம். ஒன்று இல்லைனா அவ்வளோ தான். 2 நம்பரில் கேம் க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? என்னதான் 3 நம்பர் கிடைச்சாலும் நமக்கு ஃபைனலாக இந்த ஃபர்ஸ்ட் கால்குலேஷனில் ஆல்போர்ட் 2 நம்பர் தான் கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 1661 மேட்ச்சும் 1166 மேட்ச்சும் கூட உங்களுக்கு நினச்சா மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கால்குலேஷன் என்ன கிடைக்குது அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன எப்படி மேட்ச் ஆகுது அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் டோக்கில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூரில் கேரளா லெட்டர் ஏபிஎஸ் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா? அதை பற்றி பார்த்து வந்துடலாமா? கேரளா லெட்டர் ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் சார்ட் பொறுத்தவரை எல்லா வகையான சார்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ரிசல்ட் அட் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். 1 வீக் பிஃபோர் ரிசல்ட் கூட ஈஸியாக செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் கெசன்ஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஷோ பண்ணிடுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வினிங் ப்ரூஃபை பார்த்து என்னென்ன மாதிரியான வினிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கூட செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கெசன்ஸை ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டிஜிட் 3 டிஜிட் எல்லா கிரியேட்டும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மீன்ஸ் இப்போ டைப் 2 பொறுத்தளவில் ஆல்ரெடி நம்ம எப்போ சொல்கிறது தான் 78 75 85 அடித்த டைமில் டபுள் டிஜிட் 3 டிஜிட் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி அடிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்டாக ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷனில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்லைன் எடுத்துக்குவோம். 922 கீழேருந்து எடுக்கிற மாதிரி, அதாவது இந்த இதுலேருந்தே ஜஸ்ட் பிஃபோரில் இந்த மாதிரி எடுத்தோம்னா ஜஸ்ட் இதிலிருந்தே
அங்கே ஜஸ்ட் பிஃபோரில் போட்டாங்க இல்லையா, 578 கீழே இருந்து 922 மாதிரி கீழேருந்து 578 சொல்கிறதுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 922 சொல்லிட்டு அந்த மாதிரி இங்கேயும் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா 922 தர, ஸோ 575 பண்ணால் 557 வரலாம். அந்த 2 நம்பரையும் நான் எடுக்கிறேன். 575 557 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் மோரோவர் இன்னும் ஒன்று இருக்குது. என்னன்னா கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் ஒன்று இருக்குது. 1 2 3 4 5 நாள் இது போல் 912 இருக்கு இல்லையா, ஸோ அதில் சென்டருக்கு மட்டும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு 922 வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 நாள் இது போல் சென்டருக்கு ஒன்று ஆட் பண்ணோம்னா 938 ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள். 480 இங்கே தான் 85 இருக்குது. 485 எப்படியெல்லாம் அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம். ஜஸ்ட் இப்படி ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டு இதுலேருந்து 2வது நம்பர் கட் பண்ணிக்கணும். அதுதான் இதுலேருந்து 2வது நம்பர் கட் பண்ணிவிட்டு 480 மேலே தான் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மேலே 915 சொல்லிட்டு வரதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நான் அதிகம் அவங்கதான் செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். இதில் 857 அதே மாதிரி 485 அதாவது 85 அடிச்சிருக்காங்க. 857 எப்படி வச்சுருக்காங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் பிஃபோரில் ஒரு ட்ரையாங்கிள், ஜஸ்ட் பிஃபோர்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 857 055 சொல்கிற இதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்காங்க தான். தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட். ஃபோர்த் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ளே போனால் 089 அது எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 089 ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஈஸி தான். அது என்னென்னா ஒரு 85 அடிச்ச டைமில் ஒரு நாளைக்கு பிஃபோர் போயிட்டு ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கலாம். போயிட்டு 089 0 மட்டும் ஓப்பன் வச்சு 89 எடுத்து பீஸில் வச்சுருக்காங்க. அவ்வளோ அந்த ஒரு கான்செப்ட் நான் எழுதிக்கிறேன். ஜஸ்ட்டு 1 டேக்கு மட்டும் பிஃபோர் போவேன் ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 089 தானே. ஸோ 4 ஓப்பனில் வச்சுட்டு 27 89 இப்போ 72 எடுத்து பீஸில் வைக்கிறேன். ஸோ அதில் நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் இதெல்லாம் நம்ம ட்ரையாங்கிள் கான்செப்ட் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் 089. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் 089. 2 ட்ரையாங்கிள் நார்மல் அண்ட் அப்போசிட் ட்ரையாங்கிளும் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள், இதையும் கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இங்கே எல்லா ட்ரையாங்கிளும் நான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படி வருதுன்னா ஒரு 1 டே பிஃபோர் மட்டும் போட்டுட்டு இந்த இதெல்லாம் ஜஸ்ட்டு 1 டே பிஃபோர் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும் ட்ரையாங்கிள் 089 572 089 ஸோ 572 சொல்லிட்டு வரலாம். அப்போது இதில் நார்மல் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 089 402 அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ட்ரையாங்கிள் 089 089 409 சொல்லிட்டு கூட பண்ணலாம். அதுதான் ஃபோர்த் செட் ஆஃப் காம்பினேஷன் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபிஃப்த் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப டஃப்லாம் இல்லை. 959 அப்படி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் 959 1 டே பிஃபோருக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு 959 கீழே அடிக்கலாம், மேலே அடிக்கலாம். அவங்க ஒரு 1 டே சென்டரில் தானே. ஆமாம், 1 டே பிஃபோர் மட்டும் போட்டு ஸ்டாண்டிங் போட்டு 427 வரலாம், 724 வரலாம். 427 724 கீழே அடிக்கலாம் நார்மலாக. மேக்ஸிமம் எல்லாமே 3 டிஜிட்டாகவே கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் வேறு ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாம்னா இங்கே 95 அதை மட்டும் நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான். அதை மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 89 இங்கே ஒரு 65 இருக்குங்களா. ஸோ 89 ரிவர்சிங் கான்செப்ட் வரலாம் இல்லையா, 59 அடிச்சிருக்காங்க இல்லையா, 95 அடிக்கலாம், 59 அடிக்கலாம் இல்லையா. நார்மலாகவே 89 அடிக்கலாம், இல்லைன்னா ரிவர்சிங் கான்செப்டில் 98 கூட அடிக்கலாம். அதே மாதிரி நார்மலாக 65 கூட அடிக்கலாம், ரிவர்சிங் கான்செப்டில் 56 கூட அடிக்கலாம். ஸோ ஒரு இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரி, டைப் 2 நமக்கு கிடைச்சக்கூடிய நம்பர்ஸ் மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு ஃபுல்லிங் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன். எழுதிட்டு எப்போ அண்டர்லைன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த ரிசல்ட் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா, அதையும் நான் என்னங்கிறது சொல்லிடுறேன். அடுத்த ரிசல்ட் என்ன ஆச்சுருந்தாங்க 922 485 857 089 959
எல்லாம் பார்க்குற தண்ணி ரிப்பீட்டட் கான்செப்டில் 85 அதிகமாக வருது. 485, 857 ஓகே. 59 வேற 87 இருக்கு, 88 இருக்கு, 87 இருக்கு, 89 இருக்கு, இன்பிட்டு நம்பர் 88 மிஸ்ஸிங். வேற ஏதாவது காம்பினேஷன் எடுத்துக்கலாமா? டபுள்ஸ் கொஞ்சம் எப்பவுமே கேம் எடுத்துக்கலாம். ஸோ 22, 99 பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கிருந்து 85ல 5க்கும் 4க்கும் பவர் பண்ணிட்டு 0 முடிச்சுட்டு 8 அப்படியே வச்சுட்டு பாக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் அடிக்கிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு எப்படி வரும்னா, இதெல்லாம் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணிக்கலாம், 4 மட்டும் பவர் பண்ணிக்கலாம், 9 மட்டும் பவர் பண்ண 4, ஒரு 9 அப்படியே வச்சுட்டு 5க்கு பவர் போட்டால் 0 இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கான பாக்ஸ் கூட பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதே நான் எழுதிக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஏதாவது இதில் கவுண்டில் எடுத்து போதான்னு பார்த்தீங்கன்னா 85 இருக்குது, 75 இருக்குது, ரிவர்ஸ் சொல்கிறேன், 95 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் 45 கூட இருக்குது. ஸோ 55, 65 மிஸ்ஸிங். அதெல்லாம் நான் எழுதிக்கிறேன், அவ்வளோதான். மறுபடி நான் எழுதிட்டேன். நீங்கள் பாருங்க, மேட்சிங் நம்பர் கிடைச்சா கூட நீங்கள் இதில் இருந்து எடுக்க முடிஞ்சா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி ஃபேவராக வருதுன்னு சொல்லிட்டு. அந்த டபுள்ஸில் உள்ள நம்பரை என்ன பண்ணாங்க, சிங்கிள்ஸில் உள்ள நம்பர் எடுத்து டபுள்ஸில் வச்சுட்டு 5 மட்டும் சென்று போட்டுறாங்க. 5 ஓகே, மெஜாரிட்டி நம்பர் சாய்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சும் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சிங்கிள்ஸில் உள்ள நம்பரை டபுள்ஸில் போட்டாங்க, 5 வச்சுட்டு அதை 5 போட்டாங்க இல்லையா சென்டரில். அந்த மாதிரி இங்கே வேறு ஏதாவது நம்பரை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 8 அதிகமாக ரொட்டேஷன் இருக்குது. ஸோ 8 வச்சு கூட பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 வீட்டுக்கு வந்து பாக்ஸ் கூட வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன், பார்ப்போம் ரிசல்ட் ஃபேவராக வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொல்லலையே, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இதுக்குள்ளே கேம் முடிச்சு ரொம்ப ஹாப்பி. 5 பாக்ஸ் 490 பாக்ஸ் இல்லைன்னா 3 3 டிஜிட்குள்ளே நமக்கு ஒரு வினிங் வந்தால் ஹாப்பி தான். ஸோ பாருங்கள், கொஞ்சம் ஷேர் சொல்லிட்டு ஜஸ்ட் எனக்கு அட்டெண்டன்ஸ் கிடைச்ச நம்பர் இந்த பாடம் நேர்மறை மாற்றத்தை ப்ரே பண்ணுறோம். உங்களுக்கு நல்ல நல்ல பேக் பாய்.